நண்பனுக்காக அக்னி பிரதர் செய்த வேலை மொத்தமும் காலி. கடைசியில நடந்த அந்த காரியம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்துல இளைஞர் ஒருத்தர் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு 5 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி வெட்டி தலைய முழுவதுமா சிதைச்சு கொலை செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில இந்த கொலை வழக்குல திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்குது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தான் அக்னிராஜ். சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர் மணி அப்படிங்கிறவரோட கொலை வழக்குல 9வது குற்றவாளியா சேர்க்கப்பட்டாரு. ஜாமீன்ல வெளியே வந்த இவரை 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மைனர் மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செஞ்சுட்டாங்க. இதற்கு பழிவாங்கணும் அப்படின்னு அக்னிராஜோட நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு குழுவை துவங்கி அக்னிராஜ் வழக்குல தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகுபாண்டி அப்படிங்கிற 3 பேரையும் அடுத்தடுத்து தலையை சிதைச்சு வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்நிலையில சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த வினோத் கண்ணன் அப்படிங்கிறவரை கடந்த வியாழக்கிழமை பல்லடத்துக்கு பக்கத்துல கரையான்புதூர் அப்படிங்கிற இடத்துல காரில துரத்திட்டு போய் 5 பேர் கொண்ட கும்பல் தலையை வெட்டி சிதைச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இவரு மைனர் மணி கொலை செய்யப்பட்டப்ப உடன் வெட்டுக்காயம் அடைஞ்சவரு. அக்னிராஜ் கொலை வழக்குல இவர் சேர்க்கப்படல அப்படிங்கிற நிலையில அக்னிராஜ் கொலைக்கு இவரும் காரணம் அப்படின்னு அக்னி பிரதர்ஸ் குழுவினர் இவரையும் கொலை செஞ்சிருக்கிறது பழிக்கு பழியா 4 முடிந்து விட்டது அப்படின்னு அவங்களோட சமூக வலைதளத்திலையும் பதிவிட்டு இருந்தாங்க. மேலும் அக்னிராஜ் கொலை வழக்குல பூச்சி இருளப்பன், விக்கி, சக்திவேல், தர்மராஜ் அப்படிங்கிற 4 பேருமே கைதாகி ஜாமீன்ல வெளியே வந்து தலைமறைவா இருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. மேலுமே இன்ஸ்டாகிராம்ல அஜய் தேவன் பிளட்ஸ், அக்னி ஸ்பார்டான்ஸ், அக்னி பிரதர்ஸ் அப்படிங்கிற குழுவை உருவாக்கி கதைக்கு முடிவு சொல்லலாம், பகைக்கு அப்படின்னு பதிவிட்டு அக்னியோட வேட்டை அட்டகாசமா நடக்க இருக்குது அப்படின்னும், சிந்திய ரத்தம் வீண் போகாது அப்படின்னும், பதில் தரமா இருந்ததா அப்படின்னும், கொலை தொடரும் அப்படின்னும் வினோத் கண்ணன் வெட்டப்பட்ட புகைப்படத்தை அக்னிராஜோட புகைப்படத்தோட இணைச்சு ஸ்டோரியா வெளியிட்டு இருந்தாங்க. பல்லடத்துல நடந்த இந்த கொலை சம்பவத்துல அடுத்தடுத்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில பல்லடம் காவல்துறையினர் 3 தனிப்படை அமைச்சு கொலையாளிகளை தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ராயர்பாளையம் பக்கத்துல குற்றவாளிகள் பதுங்கி இருக்கிறதா தனிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலோட அடிப்படையில அங்கு போன போலீசார் நிதிஷ்குமார் அப்படிங்கிற 22 வயசு நபரையும், காளீஸ்வரன் அப்படிங்கிற 25 வயது நபரையும், பிரபுதேவா அப்படிங்கிற 32 வயது நபரையும், சாமிநாதன் அப்படிங்கிற 52 வயதாகி இருக்கிற நபரையும் கைது செஞ்சு காவல் நிலையம் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில பிரபுதேவா, சாமிநாதன் இருவருமே கொலை செய்யப்பட்ட வினோத் கண்ணனோட நண்பர்கள் அப்படிங்கிறதும், ஆந்திராவில இருந்து வினோத் கண்ணன் பல்லடத்துல இருந்த இருவரையும் பார்க்க வந்ததும் இவர் வருவதை உறுதி செஞ்சுக்கிட்ட இருவருமே சிவகங்கையில இருந்த நிதிஷ்குமாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதையடுத்து பல்லடம் வந்த 5 பேர் வினோத் கண்ணனை சாலையிலேயே ஓட விரட்டி கொடூரமா கொலை செஞ்சது தெரிய வந்திருக்குது. இதை தொடர்ந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நிதிஷ்குமார், காளீஸ்வரன் அவர்களுக்கு தகவல் கொடுத்த பிரபுதேவா, சாமிநாதன் ஆகியோரை கைது செஞ்சு நீதிமன்றத்திலையும் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சாங்க போலீசார். மேலும் தலைமறைவாய் இருக்கிற இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட 3 பேரை காவல்துறையினர் தீவிரமா தேடிட்டு வராங்களா. இது போன்ற குற்றச்சம்பவங்கள் தமிழகத்துல தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதால காவல்துறை பொதுமக்களுக்கு இது போன்ற செயல்களை கைவிட வேண்டும் என்றும், கொலை செய்யறதால அது அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆகாது அப்படின்னு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வலியுறுத்திட்டு வராங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.